இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் ஆன் யூ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் எதுக்கோ பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது எப்படி பார்த்திங்கன்னா பெண்டிங் வேலை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நோக்கி பயணம் பண்ணுறோம். அடுத்தவங்களுக்காக ஓடுறோம், அம்மா அப்பாவுக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக. இப்படி ரெண்டாவது நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம சொசைட்டியில் இருக்க மரியாதையையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பரபரப்பில் நம்மை பற்றி நாம் நினைக்க மறந்துடுறோம். நமக்கு என்ன தேவை, நமக்கு பிடிச்ச உணவு என்ன, அதை பொறுமையாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கா, அதுக்கு நேரம் ஒதுக்க முடியுதா? உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும்னா அந்த ஸ்வீட்டை ருசித்து சாப்பிட முடியுதா? உங்களுக்கு தேவையான கிளாத், நான் இந்த மாதிரி ஒரு குர்த்தா போடணும், இந்த மாதிரி ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா அதை ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியுதா? உங்களுக்கு தேவையான செப்பல் வாங்க முடியுதா? இந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்தால் நல்லா இருக்குன்னா அதை தேடி வாங்குற அளவுக்கு பொறுமை இருக்கா? இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சண்டேல நான் உட்காந்து பொறுமையாக கார்டனில் உட்காந்து மியூசிக் கேட்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, அது கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? இப்படி ஏதாவது உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் செய்ய முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. உங்கள் மீது முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இப்போ எப்படி இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேனா, ஹெல்த்தியாக இருக்கேனா, வெல்த்தியாக இருக்கேனா, நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேனா, பதட்டமாக இருக்கேனா? இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் வாழுங்க. அல்டிமேட் எய்ம் ஆஃப் த லைஃப் இஸ் ஹாப்பினஸ். ஹாப்பி தான் முக்கியம். ரிலாக்ஸாக இருங்க. இக்கணம் மகிழ்ச்சியாக நிறைவாக கொண்டு போகிறோமா அப்படி பாருங்க. உங்கள் மீது முழுமையாக கவனம் செலுத்துங்க. என்னோட ஹேர் எப்படி இருக்கு, என்னுடைய நெயில் எப்படி இருக்கு, என்னுடைய பாடி எப்படி இருக்கு, என்னுடைய மூச்சு எப்படி இருக்கு, இதெல்லாம் கவனிங்க. ரிலாக்ஸாக இருங்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பேசுகிறேன்னா இதை பாருங்க. என்னை எல்லாத்துக்கும் பிடிக்குதான்னு பாருங்க. நான் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேனா அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நீங்க எப்படி ரியாக்ட் ஆகுறீங்க, நீங்க நடந்து கொள்வது சரியா அப்படிங்கிறத பாருங்க. முழுமையா உங்கள் மீதே கவனம் செலுத்துங்கள். தேங்க்யூ.